வே டு கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஃப்ரீ டெஸ்ட் 1ஓட ஆன்சர் கீ வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீயில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். கீழ்கண்டவற்றை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. அதில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, கேபினெட் மிஷன் பிளான், டிராஃப்டிங் கமிட்டி. குறிக்கோள் தீர்மானம், அரசியல் நிர்ணய சபை, அமைச்சரவை பணி திட்டம், வரைவு குழு அப்படின்னு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்தது இன்ட்ரொடியூஸ் பண்ணது ஒரு டேட்டா இருக்கும், அது அக்செப்ட் பண்ணது ஒரு டேட்டா இருக்கும். நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ண டேட்டை தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கிறணும். December 13, 1946 வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. குறிக்கோள் தீர்மானம் வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் தான் அதை வந்து அரசியலமைப்பு அந்த நிர்ணய சபையில் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் 47ல். ஸோ வந்து இது ஆர்டர் படி நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான், செகண்ட் வந்து கேபினெட் மிஷன் பிளான், தேர்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ஃபோர்த் வந்து டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ குறிக்கோள் தீர்மானம் ஃபஸ்ட்டு, அப்போ வந்து 1 ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். அடுத்து அரசவை பணி திட்டம், ஃபஸ்ட்டு திட்டம் போடுறாங்க, அது செகண்டு. அடுத்து வந்து அரசியல் நிர்ணய சபை, அது தேர்டு. அதுக்கடுத்து வரைவு குழு வந்து ஃபோர்த். லாஸ்ட் தான் வரைவு குழுவாக இருக்குது. ஸோ வந்து 1, 3, 2, 4 தான் நம்ம அப்படியே ஆன்சர் எடுத்துக்கிறோம். இங்கே ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி, ஆப்ஷன் பி தான் வந்து ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஆன் விச் டே கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட்டட் இன் இந்தியா. அரசியலமைப்பு தினம் வந்து இந்தியாவில் எப்போ கொண்டாடப்படுறோம் அப்படின்றதான் கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து November 26. அதை லா டேன்னு கூட சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் டேவை வந்து லா டே அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த இந்தியன் ஃப்ரீடம் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஃப்ரீடம் கிடச்சதுக்கப்புறம் மொதல் பிரசிடெண்ட்டாக இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருப்பார், பிஎம்மாக இருப்பார். அட்லி வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு டெம்பரவரி பிரசிடெண்ட்டாக வந்து இருந்திருப்பார். ராஜேந்திர பிரசாத் வந்து கரண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். பட்டேல் வந்து பவரில் இருப்பார், அவர் ஒரு மினிஸ்டராக செயல்பட்டு இருப்பார் விடுதலைக்கு அப்புறம். ஸோ ஆன்சர் வந்து அட்லியா ராஜேந்திர பிரசாத் தான்ற கன்ஃபியூஷனில் எல்லோரும் இருப்பாங்க. இந்த கொஷின் பார்த்ததும் ஆன்சர் வந்து ராஜேந்திர பிரசாத் தான், ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி டைம்ஸ் ப்ரீஎமல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் கான்ஸ்டியூஷனலி அமெண்டட். எத்தனை முறை இந்திய அரசியலமைப்பு முகவுரை சட்ட திருத்தம் செய்யப்பட்டது? எத்தனை முறைனா ஒரே ஒரு முறை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நல்லா தெரியும் நமக்கு. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக 3 வேர்டை ப்ரீஎமலில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு நல்லா தெரியும். 1976 அது கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 6th ஆன்சரும் நம்ம பார்த்தாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டிகிரிட்டி, இந்த 3 வார்த்தையும், சமத்துவம், சமய சார்பற்ற ஒருமைப்பாடு, இந்த 3 வார்த்தையும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஒரே ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக. அது 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக. ஆன்சர் வந்து 1 தான். ப்ரீஎமல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் கான்ஸ்டியூஷனலி அமெண்டட், ஒரே ஒரு டைம் தான் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4th கொஷினோட ஆன்சரை பார்த்தாச்சு, 6th கொஷினோட ஆன்சர் பார்த்தாச்சு. ரெண்டுமே ஆப்ஷன் ஏ தான். 5th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when did the first meeting of the Constitution Assembly take place. எப்போ வந்து முதல் கூட்டம் வந்து நடந்திருக்கு அப்படின்றதான் கேள்வி அரசியலமைப்பு சபையில். December 9, 1946, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 7th கொஷினில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருப்பேன். என்னென்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷனோட அர்த்தம் என்ன? பாகுபாடு என்பதன் அர்த்தம் என்னன்னு கொடுத்துருக்கேன். இது ஒரு யூபிஎஸ்சி கொஷின் மாதிரி இருக்கணுன்றதுக்காக கேட்கப்பட்டது. ஒருவரின் மூதாதையர்களிடமிருந்து வழங்கப்பட்ட ஒன்று, உச்ச அதிகாரம் அல்லது அதிகாரம், ஒரு நபரை நியாயமாக நடத்துதல், ஒரு நபரை அல்லது குழுவை நியாயமற்ற முறையில் நடத்துதல். ஸோ வந்து இந்த 4th ஆப்ஷன் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். பாகுபாடுக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது அப்படின்னா அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அ பர்சன் ஆர் குரூப். ஒரு தனிநபரை மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டத்தையே வந்து நம்ம ஒரு பாகுபாடு காட்டி நடத்துறது தான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. அதான் அர்த்தம். இது உங்கள் புக்கில் தான் இருந்துச்சு, புக்கில் இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கேன், தனியாக நான் எடுக்கலை. 8th கொஷின் என்ன கொடுத்துருக்கேன்னா, the preamble to the Constitution of India is. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை என்ன விஷயத்த சொல்லுது? அரசியலமைப்பின் ஒரு பகுதி, ஆனால் எந்த சட்ட விளைவுகளையும் கொண்டிருக்கவில்லை. இந்த ப்ரீஎமல்ன்றது, முகவுரைன்றது வந்து ஒரு பகுதி தான், ஆனால் வந்து எந்த ஒரு சட்ட விளைவையும் அது வந்து கொண்டிருக்காது. அதே மாதிரி இது ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருந்தாலுமே வந்து இது மூலமாக நம்ம வந்து நோ யூஸ், அது ஒரு லீகலாக எஃபெக்ட் வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இப்போ இதில் பார்த்ததுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கும்னு. ஃபஸ்ட்டு எது இருக்காது அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்துக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு பகுதின்னு கொடுத்துருக்கோம். பகுதி இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடணும்.
அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை அப்படின்னு 2வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ அது கிடையாது, ஆன்சர் கிடையாது. கண்டிப்பாக இது ஒரு பகுதியாக தான் இருக்கும். அப்போ 3 ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ இதில் நேராக பார்த்தீங்கன்னா சட்ட விளைவுகளை கொண்டிருக்கவில்லை, அது ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் 3rd ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதே சட்ட விளைவுகளை வந்து கொண்டுள்ளது, மற்ற பகுதியில் மாதிரியே இதுவும் வந்து இந்த பிரியமலும் அதே சட்ட விளைவுகளை இருக்குதுன்னு சொல்லுது. அப்புறம் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எந்த பகுதியும் சாராமல் சட்ட விளைவுகளை வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஆப்ஷனில். கிட்டத்தட்ட ஒரே விஷயத்த ஆப்ஷன் ஏவும் டியும் சொல்லுது. அப்போ அதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு வித்தியாசமாக இருக்கிற சியை தூக்கிடலாம். மிச்சம் இருக்க ஏடி. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட. எ பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் பட் நோ லீகல் எஃபெக்ட் இல்லை. அதே மாதிரி டி வந்து எ பார்ட் ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் பட் நோ லீகல் எஃபெக்ட் இண்டிபெண்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ். ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் லாஸ்ட் வந்து இண்டிபெண்ட்லி ஆஃப் அதர் பார்ட், மற்ற பகுதிகளை சாராமல் எந்த சட்ட விளைவுகளும் கொண்டிருக்கவில்லை. அது சார்ந்துச்சுன்னா சட்ட விளைவுகள் இருக்கும், சாராமல் இருக்கிறதுனால அது வந்து கொண்டிருக்கவில்லை. அதுதான் ஆன்சர். ஸோ 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின். இப்படியும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்காக இந்த கொஸ்டின் எடுத்தோம். இதில் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நோ லீகல் எஃபெக்ட் நமக்கு தெரியும், கண்டிப்பாக லீகல் எஃபெக்டாக இருக்காது இந்த கான்ஸ்டியூஷனில் இருக்க விஷயங்கள்லாம் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இது ஆப்ஷன் ஏவா இல்லை டியா அப்படின்ற சந்தேகத்தில் நம்ம மேக்ஸிமம் ஏவை போட்டு வச்சுருவோம். ஆனால் டி தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 9th கொஸ்டின். இன் விச் இயர் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் டிமாண்ட் ஃபார் அ கான்ஸ்டியூஷன்? எப்படி டிமாண்ட் பண்ணுறாங்கன்றது தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டிமாண்ட் எப்போ வந்து ஃபஸ்ட்டு தெரிவித்தாங்கன்றது தான் இதில் கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு. ஆப்ஷன்ஸ் சரியாக கொடுக்கல. 1937க்கு பதிலாக 1934ன்னு கொடுக்கணும். இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னென்னா 1934 தான் வந்து அந்த டிமாண்ட் கொடுத்துருப்பாங்க, டிமாண்ட் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அது இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் செக்ஷனில் அதை வெளியிட்டு அது வந்து தீர்மானமாக முன்மொழிஞ்சது அடுத்த வருஷம் 1936 கொண்டு வந்திருப்பாங்க தீர்மானமாக. 1937 வந்து அதை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 3 வருஷத்தோட கன்ஃபியூஷனில் தான் ஆப்ஷன் மாற்றி கொடுத்தாச்சு. 1934 தான் சரியான ஆன்சர். இதோட சின்ன ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துக்கலாம். 1934 தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. எது மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பெரிய போராட்டமே அப்போ நடந்திருக்கும். நமக்கு எல்லாம் தெரியும், எம்என் ராய் அவர் தான் வந்து கேபினெட் மிஷன் பிளானை கொண்டு வந்திருப்பார். எம்என் ராய் அப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஒரு பார்ட்டி சார்பாக அவர் சார்பில் இருந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அந்த போராட்டத்தோட முடிவில் வந்து அதாவது நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் ஒருங்கிணைஞ்சு ஒரு செக்ஷன் நடத்துவாங்க. லக்னோவில் நடக்கும். அது 1934 தீர்மானம் அதாவது ஒரு தீர்மானம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி அதை எப்போ நிறைவேற்றிருப்பாங்கன்னா லக்னோ செக்ஷனில் ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லக்னோ செக்ஷனில் ஜவஹர்லால் நேரு தான் அந்த செக்ஷனோட பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பார். அப்போ அந்த செக்ஷனில் தான் வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருப்பாங்க. அது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1936 பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 2 வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்காங்க. நிறைவேற்றப்பட்டது 36, அதை வந்து டிமாண்ட் பண்ணது 34. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். த பிரியமல் இஸ் த மாடல் டேக்கன் ஃப்ரம் விச் கண்ட்ரி? முகவரை எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டது? நமக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து தான் நம்மளோட ஒவ்வொரு சோர்ஸும் ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதில் பிரியமல் வந்து யுஎஸ்எஸ்ஆர் அந்த கண்ட்ரி சோவியத் யூனியன்லேருந்து எடுத்திருப்பாங்க, சோவியத் ஒன்றியத்துலேருந்து. ஆப்ஷன் ஏ அதோட ஆன்சர். 11th கொஸ்டின் வந்து த டேர்ம் ரிபப்ளிக் மென்ஷன்ட் இன் தி பிரியமல் எதை வச்சு முகவரையில் குறிப்பிட்டுள்ள குடியரசு என்ற சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதில் எது இல்லைன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மக்களிடம் அரசியல் இறையாண்மை உள்ளதுன்றதை கொடுத்துருக்காங்க. இறையாண்மை வந்து ஒரு நாட்டில் இருக்கிற அந்த ரூல் பண்ணுற அந்த கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அரசிடம் தான் அந்த இறையாண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இல்லை. அதே மாதிரி அனைத்து அரசியல் அலுவலகங்களும் பாகுபாடு இல்லாமல் வந்து எல்லாருமே விசிட் பண்ணுறதுக்கு வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் ஓப்பன் டு எவ்ரி சிட்டிசன் கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. அப்போ இன்னொன்று 3வது விஷயம் என்னென்னா மாநில தலைவர் எப்போதும் தேர்ந்தெடுக்கப்படுவார், எலெக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க, தேர்வு பண்ணுவாங்கன்றது தான் ஆன்சர். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆல்வேஸ் எலெக்டட், அதுதான் ஆன்சர். அது அப்படி பண்ணுற எலெக்ஷன் மூலமாக எடுக்கிறதுனால இந்த கண்ட்ரி வந்து ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லப்படுதுன்றது தான் ஆன்சர். மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில நபர்களெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள ரிலேட்டடான அந்த கமிட்டிஸோ இல்லை வந்து அவங்க ரிலேட்டடான ஒரு பிளானோ கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டாக்டர் அம்பேத்கர் அவரோட கமிட்டி நமக்கு நல்லா தெரியும், சேர்மன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி, அது ஃபஸ்ட்டு. ராஜேந்திர பிரசாத் வந்து எலெக்டட் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஜவஹர்லால் நேரு வந்து அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அடுத்து வந்து எம்என் ராய் கேபினெட் மிஷன் பிளான். ஸோ ஆப்ஷன் வந்து ஏ தான். 1, 2, 3, 4 அதான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை. இந்திய அரசியலமைப்பு அசல் ஆவணம்
டேஸால் எழுதப்பட்டது. நமக்கு நல்லா தெரியும் 10th அந்த பாக்ஸ் கொஸ்டின் இது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரேம் பிகாரி நராயண் ரைசாதா. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 14th கொஷின் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப் அரசியல் ஜாதகம் அப்படின்னு யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா பிரியமலை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பிரியமலை பற்றி ஒரு புகழாரம் மாதிரி சொல்கிறாங்க. அதில் இந்த கொஷினை பற்றி சிறப்பம்சம் சொல்லணும்னா 2021 Group 1 கேட்கப்பட்ட கொஷின் அப்படியே எடுத்து திருப்பி நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். Group 1 TNPSC Group 1 வந்த கொஷின் தான் இது. பொலிட்டிக்கல் ஹாரோஸ்கோப்னு ஜாதகம் அரசியலோட ஜாதகம்னு சொன்னவர் யாருன்னா KM முன்ஷி. KM முன்ஷி தான். அதை 4th ஆப்ஷன் தான், ஏவுக்கு 4. இங்கே வந்து நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ ஜஸ்ட்டு கவனிச்சிக்காங்க. கீநோட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து ஏர்னஸ்ட் பார்க்கர் வந்து சொல்கிறாரு. ஏர்னஸ்ட் பார்க்கர். சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து தாகூர்தாஸ் பர்கவ் அவர் சொல்கிறாரு. அடுத்து பேரடைஸ் ஆஃப் த லாயர் சொல்கிறது வந்து சர் ஜவர் ஜென்னிங்ஸ் அவர் சொல்லுவார். டி ஆப்ஷன் வந்து 1. அப்போ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, 5 அப்புறம் வந்து 2, 1. 4, 5, 2, 1 தான் இதோட ஆன்சர். சாரி, நான் வந்து இங்கே ஆப்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். கொடுத்தது இல்லை டெலிட் ஆச்சோ என்னவோ, அலைன்மெண்ட் சரியாக பண்ணாதனால சரியாக பார்க்காம விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுனால இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நான் கொடுத்துட்றேன். ஒரு 3 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தவறு நடந்துருச்சு. 3 கொஸ்டின் தான், அதை வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்காங்க. சாரி. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 5, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த லாஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரீஎமல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்? பின் வரும் கூற்றுகளில் எது சரியான இந்திய அரசியலமைப்பு சட்ட முகவரியின் கடைசி வரியாகும்? கடைசி லாஸ்ட் லைன் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அதில் டூ ஹியர் பை அடாப்ட் அது எல்லாமே சேமாக இருக்குது. அண்ட் எனாக்ட் அதுவும் சேமாக இருக்குது. அண்ட் கிவன் டு தி நேஷன், கிவன் டு தி அவர் செல்ஃப், டெடிகேட் டு அவர் த கண்ட்ரி, டெடிகேட் டு தி நேஷன். கான்ஸ்டியூஷன் கடைசியாக எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அவர் செல்ஃப் அதுதான் கரெக்டு. அதாவது நம்மளே ஒரு சட்டத்தை இயற்றி நமக்கே அதை வழங்கிக்கிட்டோம், அதுதான் கரெக்டான லாஸ்ட் லைனாக இருக்கும். டூ ஹியர் பை அடாப்ட் அண்ட் எனாக்ட் அண்ட் கிவன் டு அவர் செல்ஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். இவ்வகை அரசியலமைப்பு சட்டத்தை தன்வயமாக்கி எங்களுக்கு அளித்துக் கொள்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதோட பாலிட்டி முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். விச் ரேஷியல் குரூப் ஆத்தர்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? எந்த இனக்கூட்டம் சிந்துவெளி நாகரிகத்தை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆரியர் அல்லாதவர், நான் ஆரியன். திராவிடனாக இருக்குமா ஆரியனாக இருக்கணுமான்ற அந்த கன்ஃபியூஷனில் நம்ம ஏதாச்சும் மாற்றி பண்ணிடக்கூடாது. ஆரியனை கண்டிப்பாக இல்லை அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி இந்த எக்ஸிபிஷன் சைட்ஸை வந்து ஆர்டர் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா தான் ஓல்டஸ்ட் சைட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதாரோ இருக்கும் 2வது. 3rd வந்து சன்ஹுதாரா. 4th வந்து லோத்தல். ஸோ 3, 1, 2, 4 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் தி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ் வித் இட்ஸ் லொக்கேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்குமே ஆப்ஷன்ஸ் வந்து நான் தப்பாக கொடுத்துருக்கேன், இங்கே கொடுத்துட்டேன். ஸோ வந்து இந்த 3 கொஸ்டின் சொன்னேன் இல்லையா, அவ்வளோதான். இதுதான் இந்த லாஸ்ட் கொஸ்டின், அந்த தப்பாக ஆன்சர் கொடுத்தது, ஆப்ஷன்ஸ் கொடுத்தது. இதில் நம்ம கரெக்டாக என்ன ஆன்சர் வரும்ன்றத சொல்லிடலாம். ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் இருக்குது. பன்வாலி வந்து ராஜஸ்தான். அப்புறம் வந்து ராகிகிரி குஜராத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ வந்து சிந்துவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எந்தெந்த இடத்துல லொக்கேஷன். அப்படி பார்த்தோம்னா ஹரப்பா பாகிஸ்தான் 4, அப்போ ஃபஸ்ட்டு பன்வாலி ராஜஸ்தான், அப்போ பார்த்தீங்கன்னா 1, 4, 1. ராகிகிரி வந்து என்னென்னா குஜராத், அப்போ 2. ஃபைனலாக வந்து மொஹஞ்சதாரோ அது சிந்து, அப்போ 3. அப்போ 4, 1, 2, 3 அதுதான் வந்து இதோட ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதை நான் கொடுத்துருக்கணும், நான் மாற்றி கொடுத்துட்டேன். என்ன பண்ணிட்டேன்னா இந்த மொஹஞ்சதாரோவை நான் 2ஆக வச்சுருந்தேன், அதனால் அந்த சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் நான் லாஸ்ட் மினிட்ல அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு மொத்தமாக கொடுத்துட்டேன், அதனால் டிஃப்ரென்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இதோட ஆன்சர் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன், 4, 1, 2, 3 இதுதான். நெக்ஸ்ட் 19th வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசஷன், அப்புறம் ரீசன் அப்படின்னு 2ஆக கொடுத்துருக்காங்க. இண்டஸ் பீப்புள் வந்து பரீட் தி டெட், சிந்துவெளி மக்களிடம் இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. burials were done elaborately and evidence for cremation was not found. இந்த 2 விஷயமே, அதாவது எரிக்கிறது புதைக்கிறது, இந்த 2 விஷயமே இருந்திருக்குப்பா. ஃபஸ்ட்டு புதைக்கிறது வழக்கத்தில் இருந்திருக்குன்னு சொன்னது கரெக்ட், பட் எரிக்கிறத பற்றி சான்று கிடைக்கவில்லைன்னு சொன்னது ராங். இருக்குது. செரிமேஷன் ஃபவுண்ட்
கொஞ்சம் சில இடங்களில் அது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றது நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க. சமச்சீர் புக்கில் இருந்தது தான் இது. 6 சமச்சீரில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். இதுதான் வந்து சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இண்டஸ் வேலி பீப்புள் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹரிசேனா வாஸ் த ராயல் கவுன்ச் ஆஃப் விச் கிங் டியூரிங் குப்தா பீரியட். குப்தா காலத்தில் எந்த மன்னரின் அரசவை புலவராக வந்து ஹரிசேனா இருந்தார்? அதுதான் கேள்வி. சமுத்திரகுப்தா தான். ஆப்ஷன் சி இதுதான் வந்து ஆன்சர். அந்த அலகாபாத் பில்லர், சமுத்திரகுப்தா, ஹரிசேனா இந்த 3 விஷயமே வந்து முக்கியமானது. ஸோ அது ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் வந்தாலுமே நம்ம அதை நல்லா கவனித்து பார்த்துக்கணும். சந்திரகுப்தா ஒன் மேரிட் குமாரதேவி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கேன். ஹூ வாஸ் அ லிச்சாவி பிரின்சஸ். அப்புறம் வந்து வித் லிச்சாவி ஃபேமிலி சப்போர்ட் ஹி எலிமினேட்டட் வேரியஸ் ஸ்மால் ஸ்டேட் இன் நார்த் இந்தியா. இவங்க சொல்கிற இந்த 2 விஷயமே கரெக்டு தான். அதே மாதிரி சந்திரகுப்தா வந்து குமாரதேவியோட சேர்ந்து ஒரு நாணயம் வெளியிட்டிருப்பார். அது லிச்சாவையா அப்படின்ற அந்த லெட்டர் இருக்கும். இது 3மே கரெக்டான ஆன்சர் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தப்பு. என்னென்னா காப்பர் காயின் நம்ம இந்த கொஷினில் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து கோல்டன் காயின். ஸோ வந்து 1 and 2 வந்து கரெக்ட், 3 வந்து ராங். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். கோல்டன் காயினில் தான் அவங்க 2 பேரோட உருவத்தை வச்சு பொறிச்சு வெளியிட்டிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹை ரேங்கிங் ஆஃபீஷியல்ஸ் ஆஃப் குப்தாஸ் வர் கால்ட் அஸ். உயர் அதிகாரி யாருன்னு கேட்குறாங்க. தண்டநாயகாஸ். அதான் ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தை அளித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணாங்கன்றதான் கேள்வி. அதில் என்ன ஆன்சர்னா பக்தியார் கல்ஜி. பக்தியார் கல்ஜி தான் வந்து அதை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். எல்துமிஸும் கிடையாது, முகமது கவானும் கிடையாது. இவங்க 2 பேருமே வந்து அவுட் ஆஃப் போர்ஷன் தான். இப்போ அலாவுதீனா பக்தியார் கல்ஜியா அப்படின்ற டவுட் தான் நமக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னா பக்தியார் கல்ஜி அவர் தான் வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பார். நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து குமாரகுப்தா வந்து கட்டியிருப்பார். அதுதான் முக்கியமான விஷயம். இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணது யாருன்னு கேட்டால் பக்தியார் கல்ஜி. ஸோ ஆப்ஷன் பி. 24. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் குப்தாஸ் கிங் அட்ராக்டட் டுவர்ட் புத்திசம். எந்த குப்த மன்னர் புத்த மதத்தின் மீது ஈர்ப்பு கொண்டார்? நரசிம்மகுப்தா. 2 கொடுத்துருப்போம். நரசிம்மகுப்தா 1 தான் அதோட ஆன்சர். சந்திரகுப்தா 2வும் கிடையாது, 1ம் கிடையாது. நரசிம்மகுப்தா 2வும் கிடையாது. ஸோ வந்து இதுதான் ஆன்சர். புத்திசத்துக்கு இதுதான் ஆன்சர். இவரை வந்து இன்னொரு நேம் இவருக்கு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலாதித்யா. அதான் வந்து நரசிம்மகுப்தாவோட இன்னொரு நேம். சப்போஸ் பாலாதித்யா ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஆன்சர் பண்ணணும். புத்திசத்துக்கு மாறினது. அவருக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தீவிரமாக வந்து சைவத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவருக்கு அப்புறம் தான் வந்து புத்திசத்தை மாறி இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வாட் வாஸ் த மீனிங் ஆஃப் புருஷா மென்ஷன் இன் அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கல்வெட்டில் இருக்க புருஷன் அப்படின்ற அந்த பொருளுக்கு, அந்த வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது கேள்வி. இந்த அலகாபாத் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து யாரை பற்றின விஷயம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். சமுத்திரகுப்தா பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அழகாக இருக்கிறது சமுத்திரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்காங்க. ஈஸியாக ஞாபகம் இருக்கும்னு. ஸோ வந்து இதோட மீனிங் என்னென்னா சுப்ரீம் பீயிங், உயர்ந்தவர் அப்படின்றது தான் வந்து அர்த்தம். அதை தான் வந்து புருஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா, இதெல்லாம் எங்கேருந்து இவங்களா கேட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இது நம்மளோட புக்கில் தான் இருக்குது, சமச்சீர் புக்கில் தான் இருக்குது. அதுலேருந்து தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ வந்து சுப்ரீம் பீயிங் தான் இதுக்கான ஆன்சர். குப்தர் காலத்தில் சாகுபடி நிலம் வந்து என்னன்னு கூப்பிட்ருக்காங்க, என்ன அழைச்சிருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. கல்டிவேட் லேண்ட் கால்ட் அஸ் டேஸ் இன் குப்தாஸ் பீரியட். என்ன அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஸ்த்ரா. அதான் வந்து ஆன்சர். சி தான் ஆன்சர். இப்படி ஆன்சர் பார்க்கும்போது நீங்கள் இந்த கிலா, வஸ்தி, அப்ஹராதா அதெல்லாம் வந்து என்னன்றதை சேர்த்து நீங்கள் பார்த்து எழுதிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து காலவரிசையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்லேருந்து காலத்தை பொறுத்து நம்ம அந்த நேமெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தா தான் வருவார். அப்புறம் கடோத்கஜா, அப்புறம் வந்து சந்திரகுப்தா 1, அப்புறம் சமுத்திரகுப்தா. இதுதான் வந்து ஆர்டர். ஸோ வந்து கீழேருந்து அப்படியே மேலே வரைக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. 4, 3, 2, 1 அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 28th கொஸ்டின் பார்ப்போம். அப்ரசிவ் டேக்ஸ் குப்தா பீரியடில் கலெக்ட் பண்ணாங்க. அதோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு அடக்குமுறை வரின்னு அதை சொல்லப்படுறாங்க. அது பேரே அடக்குமுறையாக இருக்குல்ல, அப்போ அது பலி கொடுக்குற மாதிரி தான். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பலி. பி தான் இதோட ஆன்சர். வேர் இஸ் த மோஸ்ட் நோட்டபிள் ராக் கட் கேவ்ஸ் அஜந்தா அண்ட் எல்லோரா ஃபவுண்ட். அஜந்தாவும் எல்லோராவும் எந்த இடத்துல அது இருக்குன்றத கேள்வி. மத்திய பிரதேஷ். அதான் ஆன்சர். இது பல தடவை டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேட்குறது இல்லை, முன்னாடி பல தடவை கேட்டாங்க. ஸோ அது கொஸ்டின் வந்து கேட்டிருந்தேன். 30th கொஸ்டின் இப்போ பார்ப்போம். அசஷன் ரீசன் 2 கொடுத்துருக்காங்களா. அசஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா செக்குலர் கிராண்ட்ஸ் given to Brahmins. It was a perpetual hereditary and tax free. பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட மதசார்பற்ற மானியங்கள் முன்கூட்டியே பரம்பரை ரீதியாக மற்றும் வரி இல்லாதவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட மதசார்பற்ற மானியங்கள்
மதசார்பற்ற அப்படின்றது வந்து பிராமின்ஸ்க்கு எப்படி வழங்குவாங்க? ஸோ இங்கே லாஜிக் இருக்குது இல்லையா? ஸோ வந்து அது கிடையாது. பிராமின்ஸ், புத்திஸ்ட் அண்ட் ஜெயின் சகாஸ் பாட் வேஸ்ட்லேண்ட் அண்டர் கல்டிவேஷன், அது கரெக்ட். ஸோ வந்து ஏ வந்து ஃபால்ஸ், ஆர் வந்து ட்ரூ. அதான் வந்து டி தான் ஆன்சர். பிராமணர்கள், பௌத்தர்கள் மற்றும் சமண சங்கத்தினர் வந்து தரிசு நிலத்தை வந்து விளைநிலமாக வந்து மாற்றினது உண்மைதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 10 கொஸ்டின் அதை வந்து திவ்யா மேம் நடத்திடுவாங்க. இப்போ நான் அடுத்திருக்க கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் சொல்கிறேன். 2023 ஆண்டுக்கான அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் எந்த கோயிலுக்கு வழங்கப்பட்டது அப்படின்றது தான் கேள்வி. பி தான் ஆப்ஷன். அப்தசாயீஸ்வரர் டெம்பிள், இந்த டெம்பிள் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் துக்கச்சி அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் வந்து அந்த அப்தசாயீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அது வந்து நல்லா பராமரிப்பு செஞ்சு பழமை வாய்ந்த டெம்பிள், ரொம்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. அது இன்னும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அந்த அவார்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அதை வந்து 2023க்கு யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்கு. ஸோ துக்கச்சி அப்படின்ற பிளேஸில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் அப்தசாயீஸ்வரர் டெம்பிள் இருக்குது. அது வந்து யுனெஸ்கோவால் அவார்டு வாங்குச்சு 2023க்கான அவார்டு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 விஷயமே ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. நெக்ஸ்ட்டு வந்து 100 days அவேர்னஸ் கேம்ப் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த டிசீஸுக்கு முன்னெடுத்தாங்க அதுதான் கேள்வி. அதில் கேன்சர், எய்ட்ஸ், டிபி, மலேரியா கொடுத்துருந்தோம். டிபி தான் அதுக்கான ஆன்சர். 100 day அவேர்னஸ் கேம்ப் மெயின்டைன் பண்ணி அதில் டிபி எவ்வளோ பேருக்கு இருக்குது, இல்லாதவங்க 2 கேசஸ்லாம் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த அவேர்னஸ் கேம்ப் மூலமாக. மியஸ்லஸ் ரூபிலா வேக்சின், அந்த வேக்சின் வந்து நம்ம தடுப்பூசி திட்டத்துக்குள்ளே இணைச்சது வந்து எப்போ இணைச்சாங்க அப்படின்றதா கேள்வி. ஏப்ரல் 2017 இணைச்சிருக்காங்க. இன் விச் பிளேஸ் டிட் GCC நெக்ஸ்ட் சமிட் 2024 நடந்திருக்குன்னா சென்னையில் தான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, டைகர் ரீலொகேஷன் ப்ரோக்ராம் எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சுன்னா மத்திய பிரதேஷ். இருக்க ஒரு இடத்துல அதிகமான டைகர் இருக்குன்னா அந்த டைகரை வந்து அடுத்தடுத்து வேறு ஸ்டேட்டில் வந்து அதை கொண்டு போய் சேர்க்குறது தான் இந்த டைகர் ரீலொகேஷன் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் வந்து மத்திய பிரதேசில் நடந்திருக்கு. விண்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி தமிழ்நாடு ரேங்க்ஸ் வந்து எத்தனாவது இருக்குது, அது அடுத்த கேள்வி. விண்ட் எனர்ஜியில் எத்தனாவது ரேங்க்கில் நம்ம தமிழ்நாடு இருக்குன்னா 2வது இடத்துல இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். வேர்ல்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் டே அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா December 4. உலக வனவிலங்கு பாதுகாப்பு நாள் December 4 அப்படின்னா வச்சுக்காங்க. தமிழில் போடலை, நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக தமிழில் போடுறேன். அப்புறம் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட டிக்ஷனரியில் 2024 பெஸ்ட்டு வேர்ல்டுன்னு இருக்குது. பட் அது பெஸ்ட்டு வேர்டு எதுன்னு கேட்டிருக்கோம். இதை தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ வேர்டு வச்சுக்காங்க. மேனிஃபெஸ்ட் அதுதான் வந்து பெஸ்ட் வேர்டாக இருக்குது. ஜீமோராக இருக்கட்டும், பிரெயின் ராட்டாக இருக்கட்டும், இது வந்து வேறு டிக்ஷனரியோட பெஸ்ட் வேர்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். ஸோ வந்து மேனிஃபெஸ்ட் வந்து கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரியோடது. நெக்ஸ்ட் வந்து 48th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு வந்து தீனதயாள் உபாத்யா பஞ்சாயத் சத் விகாஸ் புரஸ்கார் அந்த கேட்டகரியில் எத்தனை அவார்டு வந்து வாங்குச்சு அப்படின்றது தான் கொஷின். அதில் வந்து 2 அவார்டு அவங்க வாங்கினாங்க. அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. 50th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 2023 தமிழ்நாடோட ஃபாரஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஃபாரஸ்ட்டோட பரப்பளவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து 2023க்கு முன்னாடி வரைக்கும் 24,245.21 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருந்துச்சு. அதாவது ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்கோம்ல அவ்வளோ இருந்திருக்கு. 2023க்கு அப்புறமா இப்போ ப்ரெசென்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 26,450.22 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். 50 கொஷினோட ஆன்சர். ஸோ அவ்வளோதான், நம்ம ஆன்சர் கீ பார்த்தாச்சு. தேங்க்யூ. அடுத்த டெஸ்ட் வந்து செகண்ட் வீக்கோட போர்ஷன் இருக்கும். இந்த ஆன்சர் கீ வந்து நாளைக்கு டெலகிராம் சேனலில் தனியாக ஒரு பிடிஎஃபாக அவைலபிளாக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. மேக்ஸும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம், சால்வ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் டெஸ்ட்டை கரெக்டாக எழுதுங்க. கரெக்டாக எழுதிட்டு திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள். திருப்பி அதே பிளேஸில் எடுத்து போய் படித்து பாருங்கள். நீங்கள் அந்த ரிவைஸ் பண்ண விஷயம்லாம் ஞாபகம் தான் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.